ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சேனலோட நெக்ஸ்ட் அப்கிரேட் ஒன்று பண்ணியிருக்கோம். அதனால தான் அது வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தலாம்னு இந்த வீடியோ எடுத்திருக்கோம். அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து கேட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாய்ஸ் கிளாரிட்டி நல்லா இல்லை, ஸோ வந்து வாய்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. அதுக்காக தான் நம்ம இந்த வந்து ஒரு அப்கிரேட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில். ஸோ அது என்னங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்தணும் தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அது என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இது வந்து அமேசானில் ஆர்டர் போட்டிருக்கோம். இன்றைக்கி தான் வந்து டெலிவரி ஆச்சு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிச்சிடுறேன், சரிங்களா? அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸாகவும் இருக்கும். அதனால தான் நான் இது வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து வாய்ஸு அப்படின்னு சொல்லும் போதே தெரியும், கண்டிப்பாக மைக்காக தான் இருக்கும் அப்படின்ட்டு. நீங்கள் கெஸ் பண்ண மாதிரி இது மைக்கு தான். பட் ஆனால் வந்து அது என்ன பிராண்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்ல. ஸோ அதுக்காக தான் வந்து இதை காமிக்கிறேன். இது வந்து நம்ம வாங்கியிருக்க மைக்கு வந்து பார்த்திங்கன்னா போயா அந்த பிராண்டில் வந்து BOM1 அந்த மாடல் மைக் தான் நம்ம வாங்கியிருக்கிறோம். இது கொஞ்சம் வாய்ஸ் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறையா ரிவ்யூஸ் பார்த்தேன். அதனால தான் நான் இந்த மைக் வாங்கினேன். இதில் வந்து என்ன ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒயர் வந்து அடிஷ்னலாக நிறைய மீட்டர் கொடுக்குறாங்க. த்ரீ மீட்டர் வரைக்கும் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து நமக்கு வந்து பைக் ரிவ்யூ பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நம்ம இந்த மைக் வாங்கினோம். இந்த மைக்கோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதை நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மைக்கை வந்து ஓப்பன் பண்ணி உள்ள என்னெல்லாம் கொடுத்துருக்கான்னு பார்த்தோம். இது வந்து மைக்கோட பில்லு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மைக்கை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணுறதுனே தெரியலையா? முக்கியமாக ஓப்பன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். சரி, வச்சுருவோம். அவரோடய நல்லபடியாக ஓப்பன் பண்ணியாச்சு. மைக்கு பார்க்க கவர் நல்லா தான் இருக்குது. உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் கொடுத்துருக்கான்னு பார்த்துருவோம். பில்லை வாரம் வச்சுருவோம். ஒரு கேட்லாக் புக்கு கொடுத்துருக்காங்க. சரி, அது எல்லாத்துலேயும் கொடுக்குறது தான். வாரண்டி கார்டா? வாரண்டி கார்டெலாம் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல. 1 இயர் வாரண்டின்னு நினைக்கிறேன் இதுக்கு. அதை நான் உங்களுக்கு கரெக்டாக வந்து பார்த்து டிஸ்கிரிப்ஷனில் அதில் வந்து தெளிவாக சொல்கிறேன். அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. சரி, ஒரு வழியாக பவுச் போயா அதை பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இப்போ வந்து உள்ளே வந்து மைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். வேறு லெவலில் இருக்க மொக்க மைக் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த நமக்கு இப்படி ஒரு மைக்கை பார்த்தா கொஞ்சம் சர்ப்ரைஸாக தான் இருக்குது. சரி, நல்லாயிருக்கு. ஆடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வீடியோ ஃபுல்லாக நம்ம இதில் தான் பண்ண போகிறோம். அந்த ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்னெல்லாம் உள்ளே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஸ்டிக்கராக ஏதோ அட்டையோ இருக்குது. அது நமக்கு தேவையில்லை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு கவரில் வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மைக்குக்கு வந்து மைக்கில் மேலே மாட்டுற ஸ்பாஞ்சு கொடுத்துருக்காங்க, இதில் மாட்டுறது. அப்புறம் வந்து இது வந்து ஆம்னி டைரக்ஷனல் மைக், சரிங்களா? எல்லா பக்கத்துலேருந்தும் ரெக்கார்டு வாய்ஸை வந்து இது அக்செப்ட் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் இது வந்து மைக்கோட காலர் கிளிப்பு, சரிங்களா? அதுக்கப்புறம் இது வந்து DSLR கேமரா அதில் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேட்ரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு கண்டென்சர், இது யூஸ் பண்ணுறதுக்கு பேட்ரி தேவைப்படும், அதனால் பேட்ரி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் இந்த வந்து பேக்கேஜில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதை உங்களுக்கு வந்து அன்பாக்சிங் பண்ணி காமிச்சாச்சு. இது வந்து எப்படிலாம் இருக்குன்ட்டு. வேறு எதுவுமே இதுக்குள்ளே இல்லை, இவ்வளோ தான் இருக்குது, சரிங்களா? வேறு எதுவுமே இல்லை. இந்த விலை மட்டும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் அந்த லிங்க்குள்ளே போய் பாருங்கள், சரிங்களா? அப்படின்னா இதோட விலை என்னென்னு தெரியும். விலையை சொல்ல வந்து நான் விருப்பப்படவில்லை. கொஞ்சம் அதிகமான விலை தான். ஆனால் வந்து நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. இனிமேல் நம்ம சேனல் வந்து வீடியோஸ்லாம் வந்து வாய்ஸ்லாம் தெளிவாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து சவுண்ட் குவாலிட்டி பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். இந்த எல்லாமே தெளிவாக இருக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால் நம்ம சேனலில் வந்து இன்னும் கொஞ்சம் அதிக பேர் பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோல் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.